பிரேஸ் லார்ட். ஈசாக்கு வயதாகி அவருடைய கண்ணு இருளடைந்து அவருக்கு பார்வை கூட போயிருந்தது. அப்போ ஒரு நாள் ஈசாக்கு அவருடைய பையன் ஏசாவை கூப்பிட்டு, எனக்கு ரொம்ப வயசாச்சுப்பா, எப்போ மரணம் வரும்னு தெரியல, ஆனபடினால உன் வேட்டை ஆயுதங்களை எடுத்து வேட்டையாடி அதை எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு எனக்கு கொண்டு வா, நான் மரணத்துக்கு முன்னாடி உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இதை ஏசா கிட்ட ஈசாக்கு சொன்னது ரெபேக்கா கேட்டுட்டாங்க. ஏசா வேட்டையாடுறதுக்கு போயிட்டாரு. அப்போ ரெபேக்கா யாக்கோபை கூப்பிட்டு ஈசாக்கு சொன்னதெல்லாம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு, நான் சொல்றத மட்டும் நீ கேட்டு அதன்படி செய். உடனே ஆட்டு மந்தைக்கு போயிட்டு அங்கிருந்து 2 வெள்ளாட்டுக்குட்டிகளை எடுத்துட்டு வந்து அதை சமைச்சு உங்க அப்பாவுக்கு சாப்பிட கொடுன்னு சொன்னாங்க. யாக்கோபு அவங்க அம்மாவை பார்த்து, என் சகோதரன் ஏசா ரோமம் மிகுந்தவனா இருப்பானே, ஒருவேளை யாக்கோபுன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா ஆசீர்வாதத்துக்கு பதிலா சாபத்தை பெற்றுடுவேணும்னு சொன்னாரு. அதுக்கு ரெபேக்கா, உன் மேல வர சாபம் என் மேல வரட்டும்பா, நீ இப்போ போய் சொன்னதை மட்டும் செஞ்சிருன்னு சொன்னாங்க. அதே போல யாக்கோபு அவங்க அம்மா சொன்னபடி அவங்க அப்பாவுக்கு ருசிச்சு சாப்பிடுற மாதிரி சமைச்சு கொண்டு வந்தாரு. அவங்க அம்மா ரெபேக்கா யாக்கோபுக்கு ஏசாவுடைய வஸ்திரங்களை கொடுத்தாங்க. தகப்பனிடத்துக்கு போய் ஆகாரத்தை கொடுத்து, நான் உங்க மூத்த பையன் ஏசா, நீங்க கேட்ட மாதிரியே உங்களுக்கு சமைச்சு கொண்டு வந்தேன், நீங்க இதை சாப்பிட்டு என்ன ஆசீர்வதிங்கன்னு சொன்னாரு. உடனே ஈசாக்கு, உனக்கு இவ்வளோ சீக்கிரமா எப்படி கிடைச்சதுன்னு கேட்டப்போ கர்த்தர் நேரடியா எனக்கு பண்ணினாருன்னு சொன்னாரு. இன்னும் நம்பாம யாக்கோபு தொட்டு பார்க்கும்படி கிட்டவான்னு சொன்னாரு. யாக்கோபு கிட்ட வந்தப்போ யாக்கோபுடைய கைகளை பிடிச்சு, கைகள் ஏசாவுடையது, சத்தமோ யாக்கோபுடையதுன்னு சொன்னாரு. யாக்கோபு எடுத்துட்டு வந்ததை சாப்பிட்டு அவரை ஆசீர்வதிச்சாரு. யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு போன உடனே அவங்க சகோதரன் ஏசா உள்ள வந்தாரு. ஈசாக்கு கேட்ட மாதிரி ருசியுள்ள ஆகாரத்தை கொண்டு வந்தாரு. தன் தகப்பனுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க கேட்டாரு. ஆனா ஈசாக்கு நடந்ததெல்லாம் சொல்லிட்டாரு. அதை கேட்ட உடனே மனம் கசந்து அழுது, என்னையும் ஆசீர்வதிக்கணும்னு கேட்டாரு. அப்போ ஈசாக்கு, உன் சகோதரன் யாக்கோபு உன்னை ஏமாத்தி உன் ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கிட்டான்பா. இன்னும் விடாம கெஞ்சி அழுதுனால ஈசாக்கு அவரை பார்த்து, நீ உன் கஷ்டத்தினால பிழைச்சுப்ப, யாக்கோபை சேவிப்ப சொன்னாரு. ஏசா தன் தகப்பன் ஈசாக்கின் மரணத்துக்கு அப்புறம் யாக்கோபை கொன்று போட தீர்மானித்தாரு. இதை கேட்ட ரெபேக்கா யாக்கோபை ஆரானில் இருக்கிற ரெபேக்காவின் சகோதரனான லாபான் வீட்டுல இருந்து கொஞ்ச நாள் ஏசாவுடைய கோபம் போற வரைக்கும் அங்க தங்கியிருக்கும்படி கேட்டுக்கிட்டாங்க. சரியான முடிவுக்காக தவறான வழிகளை தேர்ந்தெடுக்க கூடாதுங்க. கர்த்தர் சொன்னது எப்படியும் செஞ்சிருவாருன்னு விசுவாசத்தோடு இருக்கணும். பெரியவன் சின்னவனை சேவிப்பான்னு ஆண்டவர் முன்பதாகவே சொல்லியிருந்தாரு. அந்த விசுவாசம் ரெபேக்காவுக்கும் ஈசாக்குக்கும் இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னும் பெரியவங்களை ஒரு மாதிரி சின்னவங்களை ஒரு மாதிரி பிரித்து பாக்குற ரெபேக்காக்கள் நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம ஆசீர்வாதங்களை நாமே இழந்து விடாம கவனமா இருப்போம். ஆண்டவர் கொடுக்கிற சின்ன விஷயமா இருந்தாலும் அது ஆசீர்வாதமா மாறும். God bless you.